அப்போ கடைசியா ஒரு தடவை நீங்கள் என்ன நம்புங்க. ஃபைனலாக டாம் க்ரூஸ் வர மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கார்டிங் படம் ரிலீஸ் ஆச்சு. படத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டர் மெட்டீரியலுக்கான படம் இது. இந்த ஃபைனல் ரெக்கார்டிங்கோட ப்ரிமிஸ் என்னன்னா, நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம ஈதர்நெட்டுக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாரு. அந்த மிஷின் என்னன்னா, உலக நாடுகளில் இருக்க அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஏஐ இருக்குது. அந்த ஏஐ கடல் கழிவில் இருக்க ஒரு சப்மரீனில் இருக்குது. அது நீ எப்படியாச்சும் அழிக்கணும்னு சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம ஈத்தர்நெட்டுக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் ஈத்தர்நெட் அந்த ஏஐ அழிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாருன்றத ஒரு ஆக்ஷன் கலந்த கதையோட இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மைண்டில் நிற்கக்கூடிய ஒரே ஆள் டாம் க்ரூஸ் தான். ஒன் மேன் ஷோவாக இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. மனுஷனுக்கு 62 வயசுன்னு சொன்னால் நம்பவே முடியல. இந்த வயசுலேயே அவரோட பர்ஃபார்மன்ஸுமே சரி, ஸ்டன்ஸை முக்கியமாக அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. டாம் க்ரூஸ் அவரோட 100% எஃபர்ட் போட்டு ஸ்டன் சீக்வன்ஸில் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் வரும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ஒவ்வொரு விதமாக எடுத்திருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டடான ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் இல்லாமல் அதில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கொண்டு வந்ததுக்காக டாம் க்ரூஸ் முயற்சி பண்ணி ஒவ்வொரு ஸ்டன்குவிட்ஸுமே பார்த்தீங்கன்னா மெனக்கேட்டு பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு சவுண்டான மூவி. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே படத்துக்கு ஏற்ற மாரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஐகானிக்கான மிஷன் இம்பாசிபிள் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நல்லா இருந்துச்சு படமாக பார்க்கும்போது. பர்ஃபார்மன்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் டாம் க்ரூஸ் ஆஸ் யூஷுவல் அவரோட கேரக்டரான ஈத்தர்நெட் ரியல் லைஃப்மே அவர் ஈத்தர்நெட்டாக தான் வாழ்கிறாரு. அந்த மாதிரி தான் அவர் நடிச்சு கொடுத்துருக்காரு படம் முழுக்க. மற்ற ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டாம் க்ரூஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் பேக்டு மூவி இது. கண்டிப்பாக போய் தேட்டரில் செக் பண்ணி பாருங்கள்.